நான் கூறிய கருத்துக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டு இருக்கலாம். ஒரு 15 நாளுக்குள்ள ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்லாம். பதவியை பறித்தது வேதனை அளிக்கிறது அப்படிங்கிறாரு செங்கோட்டையன். ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுக்குங்க. இந்த செங்கோட்டையன் பேசுறது, இந்த மாதிரியான விளக்கம் கேட்கிறேன் என்று சொல்வது, இது எல்லாமே சும்மா ஸ்கிரிப்டுங்க. ஏற்கனவே இதெல்லாம் நடக்குன்னு அவங்க எதிர்பார்த்ததுதான். ஆனா ஆக்சுவலா அங்க உள்ள இருக்கின்ற உண்மையான தகவல் என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேசணும். செங்கோட்டையனை ஏன் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க முடியல எடப்பாடியால, இப்படிதான் நம்ம கேள்வி கேட்கலாம். என்ன கேட்கிறேன், முதன்முறையாக அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட பொழுது அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒரே மேடையில சந்தித்து அந்த கூட்டணியை அறிவித்த பொழுது அமித்ஷா என்ன சொன்னாரு, 2026 என்டிஏ கூட்டணி ஆட்சினாரு. அதுதான் அவர்களுடைய உண்மையான விருப்பம். அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்டிஏ கூட்டணி கமா அது எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர், இப்படி எல்லாம் இன்னைக்கு பாஜக தலைவர்கள் கூட பேசுறாங்க. அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 2026 பாஜகவுடைய தலைமையில் தான் திமுகவை எதிர்த்து களம் காண வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கு. அதற்கு தடையாக இருப்பது எடப்பாடி. ஆனா எடப்பாடி விடாப்பிடியா என்ன பண்றாரு, நான் தான் கூட்டணி தலைவர், நான் தான் முடிவு பண்ணணும், நான் தான் முதல்வர் வேட்பாளர் இவரா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் பாஜக ஆரம்பத்துல அதை மறுத்தாங்க. அதுக்கப்புறம் மெதுவாக எடப்பாடியே அதை பத்தி பேசாத அளவுக்கு இன்னைக்கு சிக்கலை உண்டு பண்ணிட்டாங்க. என்ன,